ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற கோவில் திருக்கடையூர். திருக்கடையூர் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே உடனடியாக நம்ம நினைவுக்கு வருவது என்னென்னா 60ஆம் கல்யாணம். அப்படி தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய மைண்ட் அப்படி தானே வரும். அதையும் தாண்டி இந்த கோவிலில் எவ்வளோ சிறப்புமிக்க ஒரு விஷயங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த கோவிலோட நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா 10 ஏக்கர் நிலத்தில் 2 ராஜகோபுரங்களோடு அமைந்துள்ளது. பார்க்குறதுக்கே அந்த பிரம்மாண்டமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம அதை தாண்டின உடனே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ராஜகோபுரம் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு கோபுரம் இருக்கும். இந்த 2 கோபுரங்களோட சேர்ந்து தான் அந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவிலோட வடிவமைப்பு அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா அற்புதமாக இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா 10வது 11வது நூற்றாண்டில் சோழ காலத்து பரம்பரை தான் இந்த கோவிலே குறிக்கும். ஏன்னா அந்த காலத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா இதுக்கு சாட்சியாக இந்த கல்வெட்டில் என்னென்னு கேட்டால் பதிக்கப்பட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் போய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக அந்த போட்டிருப்பாங்க 10 11ஆம் நூற்றாண்டில் சோழரோட பரம்பரையில் கட்டின கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலோட பழமையும் வரலாற்று சிறப்பையும் நமக்கு இந்த கல்வெட்டே நமக்கு என்னென்னு கேட்டால் எடுத்து கிளியராக நம்மக்கிட்ட சொல்லிடுது. ஸோ பிரம்மாண்டமான ஒரு கோவில், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த கல்வெட்டு குளம் எல்லாமே நின்று நிதானமாக பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா 3 குளம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதியம் டைம்ன்றதுனால கோவில் அலோடே கிடையாது உள்ளே போகிறதுக்கு. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம சும்மா அந்த என்ட்ரன்ஸை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். அந்த குளங்களை காட்ட முடியாது, ரெண்டாவது நம்ம உள்ளேயும் போக முடியாது. ஏன்னா கோயிலோட நடை சாத்திட்டாங்க. மதியம் டைம்ன்றதுனால 5-6 மணிக்கு 4 மணிக்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ வெளியில் மட்டும் நம்ம எடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் கோவில் உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கல்வெட்டையும் 3 குளங்களையும் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அந்த 3 குளங்களையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த 3 குளங்களுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா தனித்தனியான ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. காலதீர்த்த குளம் சொல்லுவாங்க, இன்னொன்று மார்கண்டேயர் தீர்த்த குளம் சொல்லுவாங்க, இன்னொன்று புஷ்பபரணி தீர்த்த குளம் சொல்லுவாங்க. 3 குளத்தையுமே ஒவ்வொரு அர்த்தத்தையும் என்னென்னு கேட்டால் இந்த கோவில் சிறப்பு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த 3 குளத்தையும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா சும்மா பார்த்துட்டு வராமல் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது நம்ம பூஜை பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நடக்குது. நம்ம மனசில் நம்ம நினச்சது எல்லாமே நடக்குன்றது ஒரு ஐதீகமாக இங்கே சொல்கிறாங்க. அந்த சிவபெருமான் யாருக்காக யமனையே எட்டி உதைச்சாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற நம்ம மார்க்கண்டேயரை வச்சு தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு முந்தைய ஒரு காலத்தில் ஒரு தம்பதியர் இருந்திருக்காங்க. அதாவது மார்க்கண்டேயரோட அப்பா அம்மா. அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு குழந்தை வரமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தாங்க. அதனால் அதை வேண்டி சிவபெருமான்கிட்ட என்னென்னு கேட்டால் அவர்கிட்ட ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, குழந்தை இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், அவளை பிரார்த்தனைகள் டெய்லி எங்கன்னா கோயில் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்களா. அப்போ சிவபெருமானை என்னென்னு கேட்டால் ஒரு முழு மனசோடு நம்ம பிரார்த்திக்கும் பொழுது சிவபெருமான் நேரடியாக அவருக்கு காட்சி அளித்து அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்குறேன். அதில் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள் சிவபெருமான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். அந்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க சிவபெருமான் அந்த பக்தர்களுக்கு. 2 அதாவது மார்கண்டேயரோட அம்மா அப்பா அவங்க 2 பேர்கிட்டே ஒரு அவரோட பேர் என்னன்னு கேட்டால் மார்க்கண்ட முனிவரோ ஏதோ ஒரு பேர் வரும் அவருக்கு, அது கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட்டு நான் கிளிப்பில் உங்களுக்கு அந்த பேரோட அனுப்புகிறேன். அவருடைய ஸ்டோரி நான் தனியாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். அப்போது அவங்களுடைய அப்பா மார்க்கண்டேயரோட அப்பா அம்மாவுக்கு வரன் கொடுக்குறாரு. வரன் கொடுக்கறது எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான். அந்த மகனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆயுட்காலம் 16 வருஷம் தான். எப்படி 16 வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் 16ஆவது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் இறந்து போயிடுவார். ஆனால் இந்த 16 வருஷத்தில் அவர் வரலாறு போற்றும் இடத்துல அவர் என்னென்னு கேட்டால் கால் பதிப்பார் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வரன் கொடுக்குறாங்க. 2வது ஆப்ஷன் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அப்படி 2வது ஆப்ஷன் அவர் என்ன தான் அவர் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்றென்றும் மரணமே கிடைக்காது, நல்ல வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பார், ஒரு 100 வருஷம் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். ஆனால் புத்தி சுவாதனம் இல்லாமல், அதாவது
எல்லாம் நார்மலாக மக்கள் எல்லாருடைய மனசு போல் எல்லாருடைய விளையாட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பார். அவருக்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. நல்ல ஒரு மனுஷனாக இருப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அந்தளவுக்கு பிரெயின்லாம் ஒர்க் ஆகாது. நார்மலாக தான் இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு 10ஓட 11 இருப்பார்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த பக்தர்கிட்ட கேட்கும்பொழுது, மார்க்கண்டேயரோட தகப்பனார் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், அறிவார்ந்த ஆற்றலை கொடுங்க, 16 வருஷம் அவர் எங்கள் கூட இருக்கட்டும், அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வரனை கேட்குறாரு. அந்த தம்பதியினருக்கு வரனை வந்து சிவபெருமான் அவங்க கேட்ட மாதிரியே கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தை வேறு யாருமே கிடையாது, மார்க்கண்டேயர். அந்த குழந்தை வேறு யாருமே கிடையாது, மார்க்கண்டேயர் தான். அந்த மார்க்கண்டேயர் வந்து நான் கேட்டால் கொஞ்ச நாள் வளர்கிறாரு. அது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு குழந்தை. மார்க்கண்டேயரை பற்றி அடுத்த ஒரு வீடியோ போட போகிறோம். அதில் அவருடைய சிறப்பு நம்ம சொல்கிறோம். அது இந்த ஒரு வீடியோ பத்தாது. அவருக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அந்த 16 வருஷத்தில் அவர் வந்து என்னென்னு கேட்டால் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க விஷயம், கொஞ்சம் நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு செயலெலாம் செஞ்சு ஒரு பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு வந்து என்னென்னு கேட்டால் அவங்க வந்து வளர்கிறாங்க. அந்த 16 வருஷம் முடிகிற தருவாயில் அப்போ கிட்ட வந்து என்னென்னு கேட்டால் மரண தருவாயில் வரும்போது என்னென்னு கேட்டால் அவருடைய பெற்றவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிடறாங்க. ஐயோ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயர் போய் அவங்க கிட்டே போய் கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்ல உடனே, ஓ இதுதானா கதையா, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் போயிட்டு சிவனை வழிபடுறார். நம்ம வந்து இறக்க போகிற தருவாயில் சிவன்கிட்ட வந்து என்னென்னு கேட்டால் நம்ம அவர்கிட்ட நம்ம போய் மரணத்தையே ஜெயிக்கிறவர் தான் சிவபெருமான்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படி அந்த மார்க்கண்டேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணும்பொழுது உடனே அந்த மேலோகத்திலேருந்து யமனோட ஆட்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடியாட்களில் வந்து நேராக வந்து பூமிக்கு வராங்க. வந்து மார்க்கண்டேயரை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. இவர் சிவனை வழிபடும்போது அவர் கிட்ட போய் நெருங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நெருங்கவே முடியல. அந்த 4-5 பேர் வராங்க, அவருடைய யம தூதர்கள் வராங்க, வந்துட்டு அவங்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. அப்படி வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவரால் நெருங்கவே முடியல. என்னடா இது இவ்வளோ சிரமமாக இருக்கே, நம்மளால் கிட்ட கூட நெருங்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த சிவபெருமான அவனுடைய அருளால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டு யமன் கிட்டே போயிட்டு மேலோகத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. இல்லை எங்களால் அவரை கூப்பிட்டு வர முடியல, அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து கட்டிப்பிடிச்சு பார்த்துட்டு இருக்காரு, நான் அவர் பிரார்த்தனையே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களால் அழைச்சிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு யமன் கிட்ட சொல்கிறாரு. யமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எருமை வாகத்தில் நேராக மறுபடியும் இறங்கி வரார். சரி நானே போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கீழே வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா யமன் வந்து அவருக்கு கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு, முடியல. சரி யமனும் நீ சிவனுக்கு வந்து சிவன் லிங்கத்தை நீங்கள் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கவே தானே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசக்கயிறு எடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எடுத்து வீசி அந்த சிவலிங்கத்து மேலேயும் மார்க்கண்டேயர் மேலேயும் போட்டு இழுக்கிறாங்க. உடனே சிவன் வந்து என்னென்னு கேட்டால் கோவப்பட்டு மேலே வந்து இந்த லிங்கத்தை பிளந்துக்கிட்டு அப்படியே மேலே வந்து காட்சி அளிக்கிறார். இந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் திருக்கடையூர் கோயில் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு திருக்கடையூர் கோவிலுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் இந்த லிங்கத்தை போய் பாருங்கள். அதனுடைய வரலாறு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய மூளைக்கு அது எட்டும். ஸோ நம்ம எதுக்காக நம்ம பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோவிலில் வில்வ இலையை எடுத்து நம்ம சிவனுக்கு வந்து நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வில்வ இலையோட ஒரு முக்கியத்துவமும் மகத்துவமும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த கோயிலோட மூலவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அமிர்தகடேஸ்வரர். சுய லிங்கத்தில் இந்த பக்தர்களுக்கு வந்து நான் கேட்டால் இங்கே காட்சி அளிக்கிறார். ஸோ அனைவரும் இங்கே வரணும். இந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாக வந்து நான் கேட்டால் உலக அளவில் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே இங்கே வாங்க வந்து பாருங்கள். அற்புதமான ஒரு சிலைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மார்க்கண்டேயரை பற்றியும் இந்த கோவிலோட உள் அமைப்பு பற்றியும் நம்ம வந்து நான் கேட்டால் விரிவாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நன்றி.